அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுப்பிரியா. இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவில் தாங்க. வாங்க பார்க்கலாம். ராஜராஜ சோழனால் 10ஆம் நூற்றாண்டில் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டின. இக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது இல்லையா? தஞ்சை மாவட்டத்தில் மலைகளோ பாறைகளோ எதுவுமே கிடையாதுங்க. இதனால் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தில் உள்ள குன்றாண்டவர் கோவில், நார்த்தாமலை முதலிய இடங்களில் இருந்து கற்களும் பாறைகளும் கொண்டு வரப்பட்ட தஞ்சை கோவில் கட்டப்பட்டது. அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு தான் தஞ்சை கோவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு என்பது பெருமிதமானது. கோவிலில் ஒரே கல்லாலான மிக உயரமான அதிசய தூண்கள் இருக்குது. கோவில் வாயில் உள்ள நுழையும் பொழுது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 5 நிலைகளும் இப்படி இக்கோவில் வழியில் மேல் 5 நிலைகள் கொண்ட கருங்கால கோபுரம் உயர்ந்து நிற்கின்றன. கழகத்திலே எழுப்பப்பட்ட உயரமான முதல் கோபுரம். உலகத்திலேயே கருங்கல்லால் கட்டப்பட்ட முதல் கோவில் தஞ்சை பேருடையார் கோவில் தாங்க. அது 1003க்கும் மேலே 1010க்குள்ள சோழ மன்னனுமான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அங்கே உள்ள நந்தி சிலையோ ஒரே கல்லால் சிற்பமாக்கப்பட்டதுங்க. அங்கே உள்ள நந்தி சிலை ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு நந்தி சிலை எதுவுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக எந்த சிலையுமே நந்தி சிலை கிடையாது. தமிழகத்துலேயும் சரி எங்கேயும் கிடையவே கிடையாது. அப்படி இவ்வளோ அழகான ரொம்ப வடிவமைக்கப்பட்ட சிலை அப்படின்னா அந்த நந்தி சிலை, அதுவும் ஒரே கல்லால் கட்டப்பட்டதுங்க. 2010ஆம் ஆண்டே 1000வது பிறந்த நாளை கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த கோவில் தொடங்க ஆரம்பத்தில் இருந்து 2010ஆம் ஆண்டில் 1000வது வருஷத்தை தொற்றுச்சு. வரலாறு சிறப்புமிக்க அந்த கோவில் இன்றளவு எப்படி கட்டப்பட்டது என்பது தெளிவான பார்வையில் கிடைக்கவே இல்லை. உண்மை என்ன அப்படின்னு இன்னொரு வரைக்கும் முழுசாக தெரியலை. இன்னைக்குள்ள விஞ்ஞான பூர்வப்படி கட்டப்பட்டிருந்தாலும் பல ஆண்டுகளாகும் இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி கட்டப்பட்டது? இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டணும்னு எப்படி சிந்திக்கப்பட்டது? நினைத்து நம்ம பிரம்மாண்ட பெருமிதம் அடைகிறோம். இந்த கோவில் பிரகதீஸ்வரர் கோயில் இதற்கு முன்பு ராஜராஜேஸ்வரர் கோயில் என்றே அழைக்கப்பட்டதுங்க. இந்த பிரகதீஸ்வரர் எனப்படும் கோயில் என்ற பெயரானதே மராட்டியர்களால் தான் வைக்கப்பட்டிருக்கு. மராட்டிய மக்களால் தான் வைக்கப்பட்டிருக்கு. மகா சிவன் கோவிலும் இந்த கோவிலை சொல்லுவாங்க அந்த மராட்டிய மக்கள். இந்த கோவிலில் உள்ள சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதிய வேளையில் அதாவது உச்சி வெயில் பொழுதில் அந்த கோபுரம், அந்த கோவிலுக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரம் நிழல் வந்து கீழே விழாது. ஒரு குச்சி எடுத்து நிறுத்தி பாருங்களேன். அந்த சூரியன் திசை மாறும்போது அதோட நிழல் ஒவ்வொரு பக்கமும் சாயும் இல்லையா? ஆனால் அந்த கோபுரத்தோட நிழல் வந்து இது வரைக்கும் கீழே விழுந்ததே கிடையாது. அதே போல் கோபுரத்தில் மேலே வைக்கப்பட்டுள்ள கலச வடிவிலான மேற்கூரை, அது சுமார் 80 டன் எடை கொண்ட ஒற்றை கல்லால் கட்டப்பட்டது என்பது பெரிய அதிசயம் இல்லையா? அதை விட அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ 80 டன் எடை கொண்ட அந்த கல்லை எப்படி அவ்வளோ உயரத்தில் ஏற்றி கொண்டு போயிருப்பாங்க? எடுத்து செல்லப்பட்டு அங்கே அப்படி ஒரு இதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தப்படுகிறது. சப்த ஞானிகள் ஞான ஆற்றல் மூலம் அந்த பெரிய கல்லை மேலே ஏற்றி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பலராலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கோவிலானது குஞ்சர் மல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் எனும் கட்டிடக்கலை நிபுணரால் கட்டப்பட்டிருக்கு. கட்டிடக்கலை அப்படின்னா அவர் பெயர் தான் ஃபஸ்ட்டு உச்சரிக்கப்படும். தஞ்சை பெரிய கோவில் வெறும் கோவிலாக மட்டும் பார்க்கலங்க. பாரம்பரிய வரலாறு, தொல்லியம் மற்றும் தன்மை ஆகியவை வியக்க வைக்க வகையில் யுனெஸ்கோ பாரம்பரிய இடங்களில் இதுவும் ஒன்றா இன்னொரு வரைக்கும் இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இது போன்ற இன்னும் சில விஷயங்கள், இன்னும் உண்மை சம்பவங்கள் இருக்குது. அதை உங்கள் கூட நான் பதிவுபடுத்துகிறேன். நன்றி.